இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனையும் பாண்டியன் வந்து கண்டுக்காம அசால்ட்டா விட்ட மாதிரி இந்த பிரச்சனையும் விடாம குமாருக்கு தக்க பதிலடி கொடுத்தாதான் அவர் திருந்துவார்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். குமார் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை செட் பண்ணி பொண்ணு தூக்குறதுக்காக மண்டபத்துக்கு அனுப்பிச்சு வச்சிடறாரு. ஆனா மண்டபத்துல வந்து பொண்ணு ரூம்ல வந்து ஏசி ஒர்க் ஆகாததால தங்கமேல கூப்பிட்டுக்கிட்டு தங்கமேல அம்மா அப்பா எல்லாருமே வேற ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த ரூம்ல படுக்கிறத ராஜி மீனாவையும் போய் பொண்ணு ரூம்ல படுத்துக்க சொல்லிடுறாங்க. ராஜி மீனாவும் போய் பொண்ணு ரூம்ல படுத்ததால குமாரோட ஃப்ரெண்ட் வந்து ரூமை திறந்து பாக்குறப்ப யாரு பொண்ணுனே தெரியாம ரெண்டு பேருமே தூக்கிட்டு போயிடுறாங்க. எல்லா வாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணா குமார் வந்து கடைசியில தான் மாட்டிக்குவாரு. ஆனா இந்த வாட்டி பிரச்சனை இல்ல, அவர் பொண்ணு தூக்குறதே தப்பா தூக்கி மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே ராஜியை அடிச்ச விஷயத்துல வீட்ல இருக்க எல்லாருமே வந்து குமார் மேல பயங்கரமான கோவத்துல இருந்தாங்க. இப்ப மறுபடியும் குமார் பொண்ணு தூக்கி இருக்க விஷயம்லாம் தெரிஞ்சுனா பாண்டியன் வீட்ல இருக்கவங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. அது போக இதுக்கு மேல என்னதான் பண்ணாலுமே சரணோட கல்யாணத்தை நிப்பாட்டவும் முடியாது. அதனால பாண்டியன் வீட்ல இருக்க எல்லாருமே வந்து தைரியமா சக்திவேல் குடும்பத்தை எதிர்க்க தான் போறாங்க. எப்பயுமே பாண்டியன் வந்து சக்திவேல் குடும்பத்தை மன்னிச்சு விடுற மாதிரி இந்த வாட்டி விடாம இந்த சக்திவேலுக்கும் அவரோட பையனுக்கும் ஒரு தக்க பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.